السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நமது தலைவரும் கீழ்ப்படிய தகுந்தவருமான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகள் மற்றும் சுன்னத்துகளுக்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மையான ஊழியரின் தன்னடக்கம் மற்றும் பணிவு குறித்த சில நிகழ்வுகளை பற்றியும் நமது ஜமாத்திற்கு இத்தகைய அடக்கம் மற்றும் பணிவை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தியும் இன்று நான் சில விஷயங்களை கூறுவேன். அன்னாருடைய பணிவின் உயரிய தரத்தை கண்டு அல்லாஹு தாலாவே அன்னாருக்கு இந்த இல்ஹாம் வாயிலாக இந்த சான்றை வழங்கினான். 18 மார்ச் 1907 அன்று அன்னாருக்கு உம்முடைய பணிவான வழிகள் எனக்கு பிடித்துள்ளன என்று இல்ஹாம் இறங்கியுள்ளது. ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மௌத் இஸ்லாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், இந்த எளியவன் மீது இந்த எளியவனுடைய ஏழ்மை, அடக்கம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு மற்றும் ஒளிரும் அத்தாட்சிகளின் அடிப்படையில் மசீஹின் ஆரம்பகால வாழ்க்கைக்கான ஒரு முன்மாதிரி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த எளியவனின் இயல்பும் மசீஹின் இயல்பும் ஒன்றுக்கொன்று மிகவும் ஒத்ததாகவே படைக்கப்பட்டுள்ளன. அவை ஒரே இரத்தினத்தின் இரு துண்டுகள் அல்லது ஒரே மரத்தின் இரு கனிகளை போன்றதாகும். மேலும் இந்த ஒற்றுமையின் எல்லை எந்த அளவுக்கு என்றால் ஆன்மீக காட்சியின் பார்வையில் மிக நுண்ணிய அளவிலான வேறுபாடு மட்டுமே உள்ளது மற்றும் வெளிப்புற தோற்றத்திலும் கூட ஒரு பெரிய ஒற்றுமை காணப்படுகின்றது. மேலும் மசீஹ் ஒரு முழுமையான மற்றும் மகத்தான நபியான மூசா நபி அவர்களை பின்பற்றக்கூடியவராகவும் அவருடைய ஊழியராகவும் இருந்தார்கள். மேலும் அவர்களுடைய இஞ்சில் தௌராத்தின் ஒரு கிளையாக இருந்தது. அவ்வாறே இந்த எளியவனும் அனைத்து தூதர்களுக்கும் தலைவராக விளங்கும் அந்த உன்னத நபியின் மிகச் சாதாரண ஊழியர்களில் ஒருவனாவேன். ஒருமுறை ஒருவர் ஹஸ்ரத் அக்தஸ் அவர்களுடைய சமூகத்தில் ஹுசூர் அவர்கள் தங்களது வாழ்நாளின் இறுதி பகுதியில் எழுதிய ஹக்கீக்கத்துல் வஹி என்ற புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டார். அதனை எழுதுவதற்கும் அதனை மீண்டும் மீண்டும் சரிபார்ப்பதற்கும் ஹுசூர் அவர்கள் கடுமையான உழைப்பை மேற்கொண்டார்கள். இதன் காரணமாகவே அன்னாரின் உடல்நிலை அடிக்கடி நலிவடைந்து விடுகின்றது. எனவே ஹுசூர் அவர்கள் சில நாட்களுக்கு முழுமையாக ஓய்வெடுத்து எழுதுவது மற்றும் படிப்பது போன்ற பணிகளை முற்றிலும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஹஸ்ரத் அவர்கள் பதிலளித்தார்கள், நமது உழைப்புதான் என்ன? சஹாபாக்கள் ரதியல்லாஹு அன்ஹுமின் தியாகங்களை நாம் பார்க்கும்போது நமக்கு வெட்கமாக இருக்கின்றது. அவர்கள் இறைவனின் பாதையில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு தங்களது தலைகளையே கொய்து கொள்ள துணிந்தார்கள். அன்னார் கூறுகிறார்கள், குறைமதியுடையவர்கள் நான் எனது அந்தஸ்தை வரம்பிற்கு மீறி உயர்த்தி பேசுகிறேன் என்று என் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள். அதாவது ஹஸ்ரத் மசீஹ் மௌத் இஸ்லாம் அவர்கள் தங்களது அந்தஸ்தை மிகவும் உயர்த்தி பேசுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், எனது இயல்பிலும் குணத்திலும் எனக்கு நானே எந்த புகழையும் தேடிக்கொள்ளும் விருப்பமில்லை மற்றும் எனது பெருமையை வெளிப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைபவனும் அல்ல. நான் எப்போதும் அடக்கத்துடனும் புகழின்றியும் வாழவே விரும்புகின்றேன். ஆனால் இந்த அதிகாரமும் சக்தியும் எனது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவையாகும். அல்லாஹ்வே என்னை வெளிக்கொண்டு வந்தான். மேலும் அவன் தனது வேதத்தில் என்னை பற்றி பொழிந்துள்ள புகழும் கண்ணியமும் அவனாகவே எனக்கு வழங்கியவையாகும். இந்த எல்லா புகழும் கண்ணியமும் உண்மையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உரியதாகும். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவு மற்றும் எளிமையின் போதனைகளையே அன்னார் அறிவுறுத்தினார்கள். அதன்படி 22 அக்டோபர் 1903 அன்று
ஹஸ்ரத் அக்தஸ் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு ஆஸ்திரேலிய புதிய முஸ்லிம் முஹம்மது அப்துல் ஹக் என்பது அவரது பெயராகும் வந்திருந்தார். அவரிடம் உரையாடலின் போது ஹஸ்ரத் அக்தஸ் அவர்கள் அவரிடம் பின்வருமாறு கூறினார்கள்: நம்முடைய கொள்கைகளில் ஒன்று, நாம் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஐரோப்பாவில் இன்று வாழ்க்கையின் தேவைகளாக கருதப்படும் ஆடம்பரங்கள் மற்றும் பகட்டுகளிலிருந்து நமது சபைகள் தூய்மையானவை. நாம் சடங்குகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஒரு வழக்கத்தை நாம் எந்த அளவிற்கு பின்பற்றுகிறோம் என்றால், அதை விட்டுவிடுவதால் ஏதேனும் சிரமமோ அல்லது பாவமோ ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சம் இல்லாதவரை மட்டுமே. யாருக்கும் எந்த துன்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது, பாவமும் விளையக்கூடாது. மற்றபடி உண்பது, குடிப்பது, அமர்வது மற்றும் எழுவது ஆகியவற்றில் நாம் எளிமையான வாழ்க்கையையே விரும்புகிறோம். இது பணிவின் மிக உயர்ந்த நிலையாகும். இதைத்தான் அன்னார் தனது ஜமாத் மக்களிடமும் உருவாக்க விரும்பினார்கள். எனவே அன்னார் மற்றோரிடத்தில் பின்வருமாறு கூறுகிறார்கள்: தாழ்மையை கடைபிடிக்க வேண்டும். தாழ்மையை கற்றுக்கொள்வது கடினமல்ல. மனிதன் இதை கற்றுக்கொள்வது என்ன? அவன் தானே பலவீனமானவனாவான். மேலும் மனிதன் பணிவாக இருக்கவே படைக்கப்பட்டுள்ளான். வமா ஹலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅ்புதூன். நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறெதற்கும் படைக்கவில்லை. பெருமை, அகந்தை போன்றவையெல்லாம் செயற்கையான விஷயங்களாகும். மனிதன் இந்த செயற்கைத்தனத்தை களைந்து விட்டால் அவனது இயல்பிலேயே தாழ்மை வெளிப்படும். எனவே இது ஒரு கொள்கையாகும். இதன் மூலம் இறைவனின் நெருக்கமும் கிடைத்துவிடும். தாழ்மையை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தி மற்றொரிடத்தில் கூறுகிறார்கள்: தங்களை மற்றவர்களை விட மிக தாழ்ந்தவர்களாகவும் சிறியவர்களாகவும் கருதி வெட்கத்துடன் பேசுபவர்கள், ஏழைகள் மற்றும் எளியவர்களை மதிப்பவர்கள், பலவீனர்களிடம் கண்ணியமாக நடப்பவர்கள், தங்களின் குறும்புத்தனம் அல்லது பெருமையின் காரணமாக யாரையும் கேலி செய்யாதவர்கள், எப்போதும் தங்கள் கண்ணியத்திற்குரிய இறைவனை நினைவில் கொண்டு பூமியில் எளிமையோடு நடப்பவர்கள் அருளுக்குரியவர்கள் ஆவர். இப்படிப்பட்டவர்களுக்காகவே இரட்சிப்பு ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது என்று நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். தீமை, அகந்தை, சுயநலம், பெருமை, உலக ஆசை, பேராசை மற்றும் துன்மார்க்கம் ஆகியவற்றை விட்டு விலகாதவர்கள் நரகத்தின் நெருப்பில் வீழ்வார்கள். அவர்கள் இந்த உலகத்திலேயே நரகத்தை அனுபவிப்பார்கள். மறுமையிலும் அதிலிருந்து தப்ப மாட்டார்கள். அதாவது இந்த உலகத்தில் அவர்கள் செய்யும் நற்செயல்கள்தான் அடுத்த உலகத்திலும் அவர்களுக்கு பயன் தரும். மேலும் கூறினார்கள்: என் வார்த்தைகள் இந்த ஜமாத்தைச் சேர்ந்தவர்களின் இதயங்களில் ஆழமாக பதிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கிருந்து வார்த்தைகளை கொண்டு வர வேண்டும்? இறைவா, என் பேச்சின் மூலம் அவர்களின் இதயங்களில் உன் ஒளியை செலுத்தி அவர்களின் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் சொற்பொழிவுகளையும் எனக்கு அருள் புரிவாயாக. அவர்களின் இதயங்களில் இருக்கும் நச்சு கருத்துக்களை நீக்கிவிடுவாயாக. எனது ஆன்மா இந்த ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கின்றது. என் ஜமாத்தில் அத்தகைய மனிதர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் நாளை நான் எப்போது காண்பேன்? அவர்கள் உண்மையிலேயே பொய்மையை கைவிட்டு ஒவ்வொரு தீமையிலிருந்தும் தங்களை காத்து கொள்வதாகவும், தீமைகளின் வேறாக விளங்கும் பெருமையிலிருந்து முற்றிலும் விலகி தங்கள் இறைவனுக்கு அஞ்சுவதாகவும், இறைவனுடன் ஒரு உண்மையான உடன்படிக்கையை செய்து கொள்வார்கள். சிலர் ஆண்டு மாநாடு நடக்கும் நாட்களில் குறிப்பாக முன்புறம் நாற்காலிகளில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கூட்டங்களில் பொதுவாக விஐபி அல்லது கிரீன் ஏரியா போன்ற பகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன. அங்கு மக்கள் முன்னால் அமர விரும்புகிறார்கள். இதனால் அவர்கள் ஹலீஃபாவுக்கு அருகில் இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை இது பரவாயில்லை. ஆனால் சில நேரங்களில் இதில் பெருமை கலந்து விடுகின்றது. இது நடக்கக்கூடாது. ஏனெனில் இதனால் ஏற்பாடு செய்பவர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. எப்படி இருந்தாலும் அத்தகைய ஆசைகளை கொண்டிருப்பவர்களுக்கு அன்னார் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார்கள்: ஒரு மனிதன் எங்கு சென்றாலும் தனக்கு மிக தாழ்வான இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவன் தகுதியானவனாக இருந்தால் உபசரிப்பவர் சுயமே அவரிடம் வந்து அவருக்கு முன்னால் ஒரு இடத்தை வழங்கி கௌரவிப்பார். அப்படி முன்னால் அமர வைத்தால் அது நல்லது. விண்ணப்பித்திருந்தால் சரிதான், ஏனெனில் அது ஒரு நிர்வாகம் சார்ந்த விஷயமாகும். ஒருவேளை நிர்வாகத்தினர் அவரது கோரிக்கையை கவனிக்கவில்லை என்றாலோ அல்லது ஏதேனும் நிர்பந்தம் காரணமாக மறுத்துவிட்டாலோ அவர் தன் மனதில் எந்தவிதமான குறையுமின்றி எவ்வித முறையீடும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு இறைவனின் அன்பை பெறுவதற்கு பணிவு மிகவும் அவசியமானதாகும். இந்த விஷயத்தில் அன்னார் கூறுகிறார்கள்: எவரும் இறை அன்பையும் அவனது திருப்தியையும் தன்னுள் இவ்விரு குணங்கள் உருவாகாதவரை பெற முடியாது. முதலாவதாக கர்வத்தை உடைக்க வேண்டும்.
எவ்வாறு ஒரு உயரமான மலை நில மட்டத்திற்கு சமமாக இடிந்து தரைமட்டமாகிறதோ அதே போன்று மனிதன் தன் கௌரவத்தையும் தற்பெருமை எண்ணங்களையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். அவன் பணிவையும் அடக்கத்தையும் கையாள வேண்டும். இரண்டாவதாக, அவனுடைய பழைய தொடர்புகள் அனைத்தும் அந்த மலை இடிந்து விழுவது போல் உடைந்து போக வேண்டும். அதாவது திருக்குறானில் கூறப்பட்டுள்ள முத்தசத்தி அன் என்ற வார்த்தையின் பொருள் இதுதான். ஒரு பொருள் துண்டு துண்டாக உடைந்து போவது ஒரு செங்கலில் இருந்து மற்றொரு செங்கல் பிரிந்து விடுவதைப் போல இறைவனின் அதிருப்திக்கும் அழுக்குகளுக்கும் காரணமாக இருந்த அவனுடைய முந்தைய தொடர்புகள் அனைத்தும் முற்றிலும் உடைந்து போக வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால், தீமைகளை உருவாக்கி கொண்டிருந்த அந்த பழைய தொடர்புகளும் தவறான உறவுகளும் உடைக்கப்பட வேண்டும். ஆனால் இதன் அர்த்தம் எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொள்வது என்பதல்ல. மாறாக அவனுக்குள் நன்மையின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவனுடைய சந்திப்புகள், நட்புகள், பாசங்கள் மற்றும் பகைகள் அனைத்தும் இறைவனுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதாகும். அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். பிரிதோர் இடத்தில் கூறுகிறார்கள், இறைவனின் பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த வசனம் உள்ளது. ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். யார் தங்களின் இறைவனின் முன்னிலையில் பணிவோடு தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்களோ, ஒருவேளை அவர்களின் ஏதேனும் ஒரு பணிவு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் இறைவனே அவர்களுக்கு உதவியாளனாக மாறிவிடுகிறான். இது தொடர்பாக அன்னார் ஒரு கதையை குறிப்பிடுகிறார்கள். ஒருமுறை ஒரு இறையடியார் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அவர், இறைவா, என்னை பாவங்களிலிருந்து விடுவித்து விடு என்று பெரிய சத்தத்துடன் பிரார்த்தனை செய்தார். அவர் நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்த பிறகு, பணிவிலேயே மிக உயர்ந்த பணிவு எதுவாக இருக்க முடியும், நான் எவ்வாறு மிக பணிவாக மாறுவது என்று யோசித்தார். பிறகு யோசித்து பார்த்து, ஒரு நாயை விட தாழ்ந்த படைப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று முடிவு செய்தார். உடனே அவர் ஒரு நாயை போல் சத்தம் போட்டு அழத் தொடங்கினார். பள்ளிவாயிலில் ஒரு நாய் நுழைந்து தன் பாத்திரங்களை அசுத்தப்படுத்தி விடுமோ என்று நினைத்து ஒருவர் அங்கே வந்தார். ஆனால் வந்து பார்த்தபோது அங்கே நாய் எதுவும் இல்லை, அந்த அடியார்தான் இருந்தார். வந்தவர் அவரிடம், இங்கே நாய் அழுது கொண்டிருந்த சத்தம் கேட்டது, யார் அவ்வாறு அழுதது என்று கேட்டார். அதற்கு அந்த அடியார், நான் தான் அந்த நாயாவேன் என்று கூறினார். அதற்கு ஏன் அழுதீர்கள் என்று அவர் கேட்டார். அதற்கு, இறைவனுக்கு பணிவு மிகவும் பிடிக்கும், அதனால் இந்த பணிவு அவனுக்கு பிடித்துவிடும் என்று நினைத்தேன் என்று அவர் கூறினார். எப்படியோ அது அவருடைய எண்ணமாக இருந்தது. அவர் தன் எண்ணப்படியே செயல்பட்டார். இதன் நோக்கம் என்னவென்றால், ஏதேனும் ஒரு வழியில் இறைவனின் நெருக்கத்தை பெறுவதற்காக தன்னை மிகவும் சாதாரணமான ஒரு பொருளாக கருதுவதே ஆகும். இது தொடர்பாக மற்றொரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், மனிதன் ஒரு பலவீனமான படைப்பு, ஆனால் அவன் தன் செயல்களின் தீமையால் தன்னை பெரியவனாக கருதத் தொடங்குகிறான். இந்த சுய பெருமைதான் அவனுக்குள் கர்வத்தையும் அகந்தையையும் உருவாக்குகின்றது. இறைவனின் பாதையில் நடக்கும் ஒரு மனிதன் தன்னை மற்ற அனைவரையும் விட தாழ்ந்தவனாக கருதாதவரை அவனால் கர்வத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. தன்னுடைய பையத்தில் இணைபவர்களுக்கு பணிவின் மிக உயர்ந்த நிலையை அடையுமாறு அறிவுறுத்தியவாறு அன்னார் பின்வருமாறு கூறுகிறார்கள். இந்த பையத் என்பதன் உண்மையான பொருள் என்னவென்றால், உங்களை நீங்களே விற்றுவிடுவது ஆகும். இதன் அருள்களும் நன்மைகளும் ஒரு விதை நிலத்தில் விதைக்கப்படுவதை போன்றதுடன் தொடர்புடையவை. ஒரு விதையை நிலத்தில் விதைக்கும் போது அதன் ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் என்றால், அது விவசாயியின் கையால் விதைக்கப்படுகின்றது. இப்போது அந்த விதை எங்கே போனது, அதற்கு என்ன ஆனது என்று யாருக்கும் தெரியாது. அது மண்ணுக்குள் ஆழமாக மறைந்து விடுகின்றது. இப்போது அதன் நிலை என்னவென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த விதை நல்ல தரமானதாக இருந்தால் அதில் வளர்ச்சி ஏற்பட்டு அல்லாஹ்வின் அருளாலும் விவசாயியின் உழைப்பாலும் அது மேலே வருகிறது. அது முளைத்து இலை விடுகின்றது. மேலும் ஒரு விதையிலிருந்து 1000 விதைகளை உருவாக்குகிறது. இதேபோல் மனிதன் பையத் செய்யும் போது முதலாவதாக பணிவையும் தாழ்மையையும் கடைபிடிக்க வேண்டும். மேலும் தனது சுயநலத்திலிருந்தும் அகந்தையிலிருந்தும் விடுபட வேண்டும். அப்போதுதான் அவன் வளர்ச்சி பெற தகுதியுடையவனாகிறான். ஆனால் பையத் செய்த பிறகும் அகந்தையை கொண்டிருப்பவன் ஒருபோதும் பயனடைய மாட்டான். பணிவு இல்லாமல் பையத் செய்வதால் எந்த நன்மையும் இல்லை. நீங்கள் எவ்வளவு தூரம் பணிவை மேற்கொள்கிறீர்களோ, எவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்தி மென்மையை பேணுகிறீர்களோ, அவ்வளவு தூரம் அல்லாஹ் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். அன்னார் கூறினார்கள், பணிவுடன் அல்லாஹ்வின் விருப்பத்தை நாடுபவரிடம் அல்லாஹ் திருப்தி அடைகின்றான். பின்னர் பணிவு தொடர்பாக அதன் விளைவுகள் என்ன,
அகந்தை மனிதனை எங்கு கொண்டு சேர்க்கின்றன என்பது குறித்து விளக்கும்போது அன்னார் பின்வரும் நுட்பமான கருத்தை குறிப்பிடுகிறார்கள். முதலில் ஆதம் நபி அவர்கள் தவறிழைத்தார்கள். ஷைத்தானும் தவறிழைத்தான். ஆனால் ஆதமிடம் ஆணவம் இருக்கவில்லை. இறைவனின் முன்னிலையில் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டார்கள். எனவே அவரது பாவம் மன்னிக்கப்பட்டது. இத்தோடு மனிதனுக்கு தௌபா செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நம்பிக்கை உருவானது. ஆதமின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்தது போல் மனிதன் பணிவை வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவனையும் மன்னிப்பான் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்க வேண்டும். ஆனால் ஷைத்தான் ஆணவம் கொண்டான். இதனால் அவன் சாபத்திற்குரியவனாக மாறினான். ஷைத்தானின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டானது. மனிதனிடம் இல்லாத ஒரு பண்புதான் அகந்தை. அகந்தை கொண்ட மனிதன் தன்னிடம் இல்லாத ஒரு விஷயத்தை தனக்குரியதாக கோருகிறான். ஷைத்தானிடம் இருக்கும் பண்புகள் மனிதனிடம் இல்லை. மனிதன் ஷைத்தானாக மாற முடியாது. கூறுகிறார்கள், அகந்தை கொண்ட மனிதன் தன்னிடம் இல்லாத ஒரு விஷயத்தை கோருவதற்கு தயாராகி விடுகின்றான். கூறுகிறார்கள், அகந்தை கொண்ட மனிதன் தன்னிடம் இல்லாத ஒரு விஷயத்தை கோருவதற்கு தயாராகி விடுகிறான். அதாவது பணிவுக்கு மாறான ஒரு நிலையை எடுக்கிறான். மனிதனிடம் இல்லாத அவனது இயற்கைக்கு மாறான அகந்தையை அவன் தேவையின்றி கோரும்போது அவன் ஷைத்தானை போல் ஆகிவிடுகிறான். நபிமார்களிடம் பல திறமைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு திறமை சுயத்தை அழிப்பது, தங்களுக்குள் இருக்கும் சுயநலத்தை அகற்றுவது. அவர்களிடம் சுயநலம் இருப்பதில்லை. அவர்கள் தங்களது சுயத்தின் மீது மரணத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள். பெருமை பாராட்டாமல் பணிவோடும் தாழ்மையோடும் செயல்படுவார்கள். பெருமை பாராட்டாமல் பணிவோடும் தாழ்மையோடும் செயல்படுபவர்கள் வீணாவதில்லை. பின்னர் பணிவை மேற்கொள்வதை வலியுறுத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் பின்வருமாறு கூறினார்கள்: இன்னமும் நமது ஜமாத்தில் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு எதிராக ஏதேனும் சிறிய விஷயத்தை கேட்ட உடனேயே கோபமடைந்து விடுகிறார்கள். உண்மையில் அத்தகைய கோபங்களை அடக்குவது மிகவும் அவசியமாகும். அப்போதுதான் மனிதனின் இயல்பில் மென்மையும் சகிப்புத்தன்மையும் பிறக்கும். ஏதேனும் ஒரு சிறிய விஷயத்தில் விவாதம் ஏற்படும் போது ஒவ்வொருவரும் மற்றவரை வீழ்த்த வேண்டும் என்றும் தான் எவ்வாறு வெல்வது என்றும் சிந்திப்பதை காண முடிகின்றது. இத்தகைய சூழ்நிலைகளில் கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் சிறிய விஷயங்களுக்காக ஏற்படும் குழப்பங்களை தவிர்க்க தெரிந்தே பணிவினை கடைபிடிக்க வேண்டும். தன் சகோதரனை தனக்கு முன்னால் தாழ்த்த நாம் ஒருபோதும் முயற்சி மேற்கொள்ளக்கூடாது. அது மிகவும் தவறான செயலாகும். நாம் நமது வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் இத்தகைய போலி பெருமைகளையும் அகந்தையையும் கொண்ட பலர் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை காணலாம். இதனால்தான் சண்டைகள் அதிகரிக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் இவற்றிலிருந்து விடுதலை பெறுவது அவசியமாகிறது. மாறாக சிலர் மற்றவர்களுக்கு தவறான வழியில் தீங்கு விளைவிக்க முயல்கிறார்கள். சில நேரங்களில் அவர் என்னுடன் இன்ன இடத்தில் சண்டை போட்டார், என்னை பற்றி அவதூறாக பேசினார், எனவே இப்போது நான் அவரை ஏதேனும் ஒரு தவறான வழியில் சிக்க வைப்பேன் அல்லது ஏதேனும் ஒரு பொய் வழக்கில் அல்லது தண்டனையில் மாட்டிவிடுவேன் என்று பழிவாங்கும் நோக்கில் புகார்களை அளிக்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் பணிவை கடைபிடிப்பவர்களின் மரணத்தை பற்றி ஒரு முன்மாதிரியான உதாரணத்தை கூறி, மரணம் என்பது அனைவருக்கும் விதிக்கப்பட்டது என்று அன்னார் கூறினார்கள். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் வேண்டும். இறுதியில் ஒரு நாள் அனைவருக்கும் இதே நிலைதான் ஏற்பட போகிறது. ஆனால் வறுமையிலும் ஏழ்மையிலும் பணிவிலும் வாழ்பவர்கள் மரணமடையும் போது அவர்களின் வழிகாட்டுதலுக்கு சொர்க்கம் முன்னால் வருகின்றது. ஹஸ்ரத் ஈசா அவர்கள் லாசர் பற்றி விவரித்த ஒரு நிகழ்வு இதற்கு சான்றாக அமைகிறது. லூக்கா பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் எழுதப்பட்டுள்ளது: ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் ஊதா நிற ஆடைகளையும் மெல்லிய விலையுயர்ந்த ஆடைகளையும் அணிந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் ஆடம்பரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தான். மேலும் லாசர் என்ற பெயருடைய ஒரு ஏழை பற்றியும் அதில் எழுதப்பட்டுள்ளது. அந்த ஏழை மனிதனின் உடல் முழுவதும் புண்களாலும் கட்டிகளாலும் நிறைந்திருந்தது. அவன் அந்த செல்வந்தனின் வீட்டு வாசலில் கிடத்தப்பட்டிருந்தான். அந்த செல்வந்தனின் மேஜையிலிருந்து கீழே விழும் ரொட்டி துண்டுகளை கொண்டு தன் பசியை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே அவனுடைய ஆசையாக இருந்தது. அவன் எவ்வளவு பலவீனமானவனாக இருந்தான் என்றால் அவனுடைய புண்களை நக்க வரும் நாய்களை கூட அவனால் விரட்ட முடியவில்லை. நாய்களும் வந்து அவனது புண்களை நக்கின. இறுதியில் பைபிளில் எழுதப்பட்டுள்ளது: அந்த ஏழை மனிதன் இறந்துவிட்டான். தேவதூதர்கள் அவனை ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு சேர்த்தார்கள். அந்த செல்வந்தனும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டான். மேலும்
பாதாளத்தில் வேதனைகளின் மத்தியில் இருந்தபோது தன் கண்களை உயர்த்தி பார்த்தான். பைபிள் கூறுகிறது, வேதனைகளுக்கு மத்தியில் அவன் தன் கண்களை உயர்த்தி தூரத்தில் ஆபிரகாமையும் அவனுடைய மடியில் லாசரையும் கண்டான். அவன் சத்தமிட்டு, தகப்பனாகிய ஆபிரகாமே, என்மேல் இரக்கமாயிரும். லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரச் செய்ய அவனை அனுப்பவும். இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன் என்று கூறினான். ஆபிரகாம் அவனிடம், மகனே, நீ உயிரோடிருந்த காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசர் அப்படியே தீமைகளை அனுபவித்தான் என்பதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் இங்கே ஆறுதல் அடைகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று கூறினார். எனவே பெருமை கொள்பவர்களின் இறுதி முடிவு இதுதான் என்று அன்னார் கூறினார்கள். ஒரு மனிதன் ஏழைகளிடமும் தேவையுள்ளவர்களிடமும் ஒரு உயர்ந்த குலத்தையுடைய அந்தஸ்தை உடையவருடன் நடப்பதை போன்று நற்பண்புகளுடன் நடந்து கொள்ளாதவரை, மேலும் எல்லாவித ஆணவம், தற்பெருமை மற்றும் அகந்தையை விட்டு தன்னைத்தானே விலக்காதவரை அவன் ஒருபோதும் இறைவனின் ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது. மேலும் அன்னார் கூறுகிறார்கள், பெருமை கொள்ளும் மனிதன் இறைவனின் அரியணையில் அமர விரும்புகிறான். எனவே இந்த மோசமான குணத்திலிருந்து எப்போதும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். இறைவனின் வாக்குறுதிகள் அனைத்தும் உங்களுடன் இருந்தாலும் நீங்கள் பணிவை கடைபிடிக்க வேண்டும். ஏனெனில் வாக்குறுதிகள் இருந்த போதிலும் பணிவை காட்டுபவனே இறைவனுக்கு மிகவும் பிரியமானவனாக இருக்கின்றான். பணிவு மற்றும் அடக்கம் குறித்து ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அன்னார் இவ்வாறு கூறுகிறார்கள், பணிவும் அடக்கமும் மிகச் சிறந்த பண்புகளாகும். தேவைகள் இருந்த போதிலும் பெருமை கொள்ளும் மனிதன் தன் நோக்கத்தை ஒருபோதும் அடைய முடியாது. அந்த மனிதன் பணிவை கடைபிடிப்பது அவசியமாகும். ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஜாலினூஸ் என்ற மருத்துவர் ஒரு மன்னரிடம் பணியாளராக இருந்தார். மற்றும் ஒரு கதை, அந்த மன்னருக்கு மிகவும் தரம் குறைந்த உணவுகளை உண்ணும் பழக்கம் இருந்தது. அந்த உணவுகளை சாப்பிட்டால் மன்னருக்கு தொழுநோய் ஏற்பட்டுவிடும் என்று ஜாலினூஸ் உறுதியாக நம்பினார். அது தவறான உணவு முறைதான். இக்காலத்திலும் கூட ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்ணாதீர்கள் என்ற குரல்கள் எழுகின்றன. அக்காலத்திலும் அவ்வாறான விஷயங்கள் இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த விஷயங்கள் அவரை நோய்வாய்ப்படுத்தும் என்றும் தொழுநோய் கூட வர வாய்ப்பு இருக்கின்றது என்றும் ஜாலினூஸ் உறுதியாக நம்பினார். எனவே அவர் எப்போதும் அரசனை தடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அரசனோ தன் போக்கை கைவிடுவதாக இல்லை. இதனால் விரக்தியடைந்த ஜாலினூஸ் அங்கிருந்து தப்பி ஓடி தன் சொந்த நாட்டிற்கு சென்று விட்டார். அரசவை மருத்துவர்கள் அரசனை தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொண்டனர். சிறிது காலத்திற்கு பிறகு அரசனின் உடலில் தொழுநோய்க்கான அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின. இறுதியில் ஜாலினூஸ் முன்னரே கூறியிருந்த அதே விஷயம் நடந்துவிட்டது. தனக்கு தொழுநோய் ஏற்பட்டதும் அரசன் தன் தவறை உணர்ந்தான். அவன் பணிவை மேற்கொண்டு தன் மகனை அரியணையில் அமரச் செய்துவிட்டு தானோ ஒரு ஏழையை போன்ற ஆடையை அணிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு ஜாலினூஸிடம் வந்து சேர்ந்தான். ஜாலினூஸ் அவனை அடையாளம் கண்டுகொண்டார். அரசனின் இந்த அடக்கமும் பணிவும் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அரசன் தன் தவறை உணர்ந்து, இதோ நான் உங்களிடம் வந்துவிட்டேன் என்று கூறியபோது ஜாலினூஸ் மீண்டும் முழு அர்ப்பணிப்போடு அவனுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். அவர் முழு மூச்சோடு சிகிச்சை அளித்த போது எல்லாம் வல்ல இறைவன் அரசனுக்கு குணமளித்தான். தனது ஓர் அமர்வில் தனக்கு கிடைத்த இல்ஹாம் பற்றி பேசும்போது அன்னார் வழங்கிய அறிவுரை ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஹஸ்ரத் அக்தஸ் வருகை தருவதற்கு முன்பாகவே, தொழுகைக்கான நேரம் நெருங்குவதற்கு சற்று முன்பே மக்கள் அமர்வில் வந்து அமர்ந்து விட்டார்கள். அதாவது ஃபஜர் தொழுகைக்கு முன்பாகவே அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அப்போது அந்த அமர்வில் இன்னி ஹாஃபிது குல்ல மன்ஃபித்தார் இல்லல்லதீன ஆலவ் வஸ்தகுஃபிரு, அதாவது நான் வீட்டில் உள்ளவர்களை பாதுகாப்பேன், ஆனால் ஆணவம் கொண்டவர்களை தவிர என்பது பொருளாகும். இது பற்றி கூறுகையில், இதில் பெருமை மற்றும் அகந்தை என்பது செல்வம் மற்றும் அந்தஸ்தின் பெருமையை மட்டும் குறிப்பதல்ல. மாறாக யாரொருவர் பணிவோடும் தாழ்மையோடும் இறைவனுக்கு முன்னால் தன்னை சமர்ப்பிக்காமல் அவனது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரோ அவரும் இதில் அடங்குவார். அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்தில் நுழைபவர் யாரெனில் அவர் பணிவை காட்டுபவராகவே இருப்பார். மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் கூறினார்கள், மனிதனுக்கு எப்போது வெற்றி கிடைக்கின்றதோ மற்றும் அவதி அல்லது துன்பத்தின் நிலை நீங்குகிறதோ அப்போது யார் பணிவை மேற்கொண்டு இறைவனை நினைவில் கொள்கிறாரோ அவரே முழுமையானவர். அன்னார் இந்த விஷயங்களை அன்னாரது ஜமாத்திற்கு வெறும் அறிவுரையாக மட்டும் கூறவில்லை, மாறாக தனது சொந்த செயல்களின் மூலமும் இதை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். இதன் ஆரம்பத்தில் நான் கொடுத்த உதாரணமே இதற்கு சான்றாகும்.
அதை அல்லாஹுவும் விரும்பினான், அது அவனது செயலாகவும் அமைந்தது. எப்படி இருந்தாலும் சில குறிப்புகள் அன்னாருடைய சொந்த செயல்களை பற்றி விவரிக்கின்றன. ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் ஒரு நிகழ்வை விவரிக்கிறார்கள். எனக்கு மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப் அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய பாட்டனார் மிர்சா குலாம் காதிர் சாஹிப் அவர்களுக்கு மஜ்லிஸில் நாற்காலி வழங்கப்பட்டு அமர வைக்கப்பட்டார். ஏனெனில் அவர் தன் தந்தையான மிர்சா சுல்தான் அஹமது அவர்களின், அதாவது ஹசரத் மசீம் அலி இஸ்லாம் அவர்களின் மூத்த சகோதரர் காலத்தில் மஜ்லிஸில் அமரும்போது அவருக்கு நாற்காலி வழங்கப்பட்டது. ஆனால் பாட்டனார் அவர்களிடம் வரும்போது மக்கள் அன்னாரை நாற்காலியில் அமர வைத்த போதிலும் அதில் அமரமாட்டார். மாறாக அவரே நேராக சென்று கீழே உள்ள வரிசையில் அமர்ந்து கொள்வார். ஹசரத் மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த அமர்வுக்கு சென்றாலும் பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் பின்வரிசைக்கே சென்று அமர்ந்து கொள்வார். சில நேரங்களில் பாட்டனார் அவர்கள் அவரை நாற்காலியில் அமருமாறு கூறும்போது அவர் தந்தையிடம், நான் இங்கேயே நன்றாக அமர்ந்திருக்கின்றேன் என்று கூறுவார். உயர்ந்த இடத்தில் அமர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. மாறாக அன்னார் பொதுமக்களுடன் தான் அமர்ந்திருந்தார்கள். அன்னார் முன்னரே அறிவுறுத்தியபடி விருந்தளிப்பவர் யாரோ அவரே உங்களை எங்கு அமர வைக்க வேண்டுமோ அங்கு அமர வைப்பார். அன்னார் தனது வாழ்நாள் முழுவதும் இதையே கடைபிடித்து செயல்பட்டார்கள். இதேபோல் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் மற்றொரு நிகழ்வை விவரிக்கிறார்கள். காசி அமீர் ஹுசைன் சாஹிப் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், ஒருமுறை நாங்கள் ஹசரத் சாஹிப் அவர்களிடம், அனைத்து இறை தூதர்களும் ஆடுகளை மேய்த்துள்ளார்கள் என்று ஹதீஸில் வருகிறதே, தாங்களும் எப்போதாவது ஆடு மேய்த்துள்ளீர்களா என்று கேட்டோம். அதற்கு அன்னார் கூறினார்கள், ஆம், நான் ஒருமுறை வெளியே வயல்வெளிக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு நபர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் என்னிடம், நான் ஒரு சிறிய வேலையாக சென்று வருகிறேன், நீங்கள் எனது ஆடுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆனால் அவர் அன்று மாலைதான் திரும்பி வந்தார். அதுவரை நாங்கள் அவருடைய ஆடுகளை மேய்க்க வேண்டியதாயிற்று. நாள் முழுவதும் அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தோம். அதுவும் அன்னார் அந்த பகுதியின் ஒரு தலைவரின் மகனாக இருந்தும் கூட அன்னார் அதை ஒருபோதும் அவமானமாக கருதவில்லை. மேலும் அன்னாருக்கு விவசாய வேலைகளை செய்து தரும் அந்த நபரின் ஆடுகளை மாலை வரை அன்னார் மேய்த்து கொண்டே இருந்தார்கள். இதேபோல் அன்னாருடைய பணிவை விவரிக்கும் வகையில் அல் ஃபதுல் அலுவலக ஊழியரான ஹசரத் ஹாஜா அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்களின் வாசலில் காவலாளியாக பணியாற்றி வந்தேன். அன்னார் வெளியே அமர்ந்திருப்பார்கள். பாதுகாப்பிற்காகவும் உள்ளே வருபவர்களின் செய்திகளை தெரிவிப்பதற்காகவும் அல்லது ஏதேனும் முக்கிய வேலைகளை செய்வதற்காகவும் வாசலில் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் ஹுசூர் அவர்களின் வீட்டின் உள்ளேயும் ஹுசூர் அவர்களின் வீட்டிற்குள்ளும் நான் நீண்ட காலம் பணியாற்றியுள்ளேன். நான் ஹசரத் சாஹிப் அவர்களிடம் ஜி என்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் கேட்டதில்லை. ஹசரத் சாஹிப் அவர்கள் என்னுடன் பேசும்போதெல்லாம் எப்போதும் ஜி என்றே பேசுவார்கள். அன்னாரிடம் பெருமையோ அல்லது அகம்பாவமோ நான் ஒருபோதும் கண்டதில்லை. நான் அவரிடம் எப்போதும் பணிவையே கண்டேன். அவரது முகத்தில் எப்போதும் புன்னகை தவழ்ந்து கொண்டே இருக்கும். அவர்களது நெற்றியில் ஒருபோதும் சுருக்கத்தையோ கோபத்தையோ நான் பார்த்ததில்லை. ஹசரத் சாஹிப் அவர்கள் யாரிடமாவது ஓ பே அல்லது நீ என்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதாக நான் ஒருபோதும் கேட்டதில்லை. அவர்கள் எப்போதும் மரியாதையுடனேயே நடந்து கொண்டார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், ஹசரத் மசீஹமோத் அலி இஸ்லாம் அவர்கள் வீட்டின் எந்த ஒரு வேலையையும் செய்வதை ஒருபோதும் அவமானமாக கருதியதில்லை. கட்டில்களை அவர்களாகவே விரித்து கொள்வார்கள். தரையை தானே சுத்தம் செய்வார்கள். படுக்கையை அவர்களாகவே சரி செய்து கொள்வார்கள். மேலும் பெருக்கவும் செய்வார்கள். சில நேரங்களில் திடீரென மழை பெய்தால் சிறு குழந்தைகள் கட்டில்களில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்போது ஹசரத் அவர்கள் ஒரு பக்கமாக கட்டில்களை பிடித்து கொள்வார்கள். மற்றொரு நபர் மறுபக்கத்தை பிடித்துக்கொண்டு அவற்றை உள்ளே இருக்கும் வராந்தாவிற்குள் கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். இன்றைய காலத்தைப் போல மின்விசிறிகள் மற்றும் ஏசி போன்ற வசதிகள் அக்காலத்தில் இல்லை என்பதால் கோடை காலத்தில் மக்கள் முற்றத்தில் தூங்குவது வழக்கமாகும். இரவில் திடீரென காற்று அல்லது மழை வந்துவிட்டால் கட்டில்களை தூக்கி கொண்டு உள்ளே இருக்கும் வராந்தாவிற்குள் வரவேண்டியிருக்கும். அப்போது குழந்தைகளின் கட்டில்களை தூக்குவதற்கு அன்னாரும் உதவி செய்வார்கள். யாராவது ஒரு நபர் இத்தகைய சூழ்நிலையில் காலையில் குழந்தைகளை உலுக்கி எழுப்ப விரும்பினால் ஹுசூர் அவர்கள் அதை தடுத்து, இப்படி திடீரென உலுக்கி எழுப்புவதாலும் கத்துவதாலும் குழந்தை பயந்துவிடும், எனவே மெதுவாக குரல் கொடுத்து எழுப்புங்கள் என்று கூறுவார்கள். பின்னர் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்களே மற்றொரு பதிவை விவரிக்கிறார்கள். மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப் அவர்கள் எனக்கு கூறினார்கள், அவர்கள் மேலும் இந்த தகவலை மௌலவி ரஹீம் பக்ஷ் சாஹிப் மூலமாக கேட்டறிந்தார்கள்.
அவரது தந்தை வெளியறையில் இருந்து வந்தார்கள். அங்கேயே அவர்களுக்கான உணவு கொண்டு செல்லப்பட்டது. அவர்கள் அதை சாப்பிட்டுக் கொள்வார்கள். ஆம், ஹசரத் மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப் அவர்கள் ஹசரத் மசீம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி கூறும்போது, தந்தை வெளியறையில் வசித்து வந்ததாகவும், அவருக்கு ஒரு தனி அறை இருந்ததாகவும், அது 2வது மாடியில் அமைந்திருந்ததாகவும், அவர் அங்கேயே தங்கியிருந்து அங்கேயே சாப்பிட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டார்கள். அங்கேயே அவர்களுக்காக உணவு கொண்டு செல்லப்பட்டது. அவர்கள் நோன்பு நோற்றிருந்த போது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த காலத்திலும் உணவு கொண்டு செல்லப்பட்டது. அது ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று விவரித்துள்ளார்கள். எப்படி இருந்த போதிலும் உணவு கொண்டு வரப்படும் போது எத்தகைய உணவு வருகிறதோ அதனை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். ஒருபோதும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். ஜமாத்தின் வரலாற்றில் ஒரு பிரபலமான நிகழ்வு உள்ளது. இது அன்னாருடைய, அதாவது மசீம் அலி இஸ்லாம் அவர்களின் வாதத்துக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்ததாகும். மௌலவி முகமது ஹுசைன் பட்டால்வி சாஹிப் அவர்கள் புதிதாக மௌலவியாகி கல்வியறிவு பெற்று டெல்லியிலிருந்து பட்டாலாவுக்கு திரும்பிய போது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அக்காலத்தில் மார்க்கத்தின் பல்வேறு விவகாரங்களில் முகல்லிதீன், அதாவது பின்பற்றுபவர்கள், ஏதேனும் குறிப்பிட்ட மதுஹபை பின்பற்றுபவர்கள், உதாரணமாக ஹனஃபி, மாலிகி போன்ற மதுஹபுகள், இவர்களின் இமாம்களை பின்பற்றுபவர்கள் மற்றும் கயர் முகல்லிதீன், அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட மதுஹபின் இமாமையும் பின்பற்றாமல் அஹ்லே ஹதீஸ் போன்றவர்கள் ஆகியோருக்கு இடையே பொதுவாக விவாதங்கள் மற்றும் வாக்குவாதங்கள் பரவலாக நடந்து வந்தன. பட்டாலாவாசிகள் இந்த விவாதங்களை கண்டபோது இந்த இளம் மௌலவியின் வாயை அடைக்கக்கூடிய ஒரே நபர் ஹஸ்ரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். ஹஸ்ரத் அக்தஸ் அவர்கள் இந்த விவாதத்திற்கு மிகவும் சிரமப்பட்டு தான் சம்மதிக்க வைக்கப்பட்டார்கள். ஆரம்பத்தில் அன்னார் சம்மதிக்கவில்லை. எப்படியாயினும் மக்கள் அன்னாரை மிகவும் வற்புறுத்தியதால் அன்னார் தயாரானார்கள். விவாதத்திற்காக அன்னார் அழைத்து வரப்பட்டார்கள். இரு தரப்பிலிருந்தும் ஆதரவாளர்கள் கணிசமான எண்ணிக்கையில் திரண்டிருந்தனர். இருவேறு பிரிவினரும் அங்கே ஒன்று கூடியிருந்தனர். இன்று வரை எழுதப்பட்டிருப்பதும் கூறப்பட்டு வருவதும் என்னவென்றால், குறிப்பாக அன்றைய தினம் பின்பற்றும் குழுவினர் தங்களின் முன்கூட்டிய வெற்றியை பற்றி முற்றிலும் உறுதியாக நம்பியிருந்தனர். விவாதத்திற்காக அன்று ஒரு பெரிய அலைஞர் அழைக்கப்பட்டுள்ளார் என்று அவர்கள் கருதினர். முகல்லிதீன் பிரிவினர் நாம் இன்று எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற எண்ணத்தில் இருந்தனர். ஏனெனில் ஹசரத் மசீம் அலி இஸ்லாம் அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். அன்னாருக்கு முன்னால் எதிர்த்தரப்பினர் வலையில் சிக்கிய பறவையைப் போல ஆதரவற்ற நிலைக்கு ஆளாகிவிடுவார்கள் என்பது அவர்களின் நம்பிக்கையாக இருந்தது. எப்படியோ அன்னார் விவாத களத்தை அடைந்தபோது மௌலவி முகமது ஹுசைன் பட்டால்வி சாஹிப் அவர்களிடம், உங்களுடைய கொள்கைகளும் நம்பிக்கைகளும் என்னவென்று கூறுங்கள், அப்போதுதான் அதற்கு மறுப்புரை வழங்க முடியும் என்று கேட்கப்பட்டது. அதற்கு மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப், என்னை பொறுத்தவரை திருக்குரானே முதன்மையானது, அதன் பிறகு திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளும் போதனைகளும் தான், இதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். ஹஸ்ரத் அக்தஸ் அவர்கள் மௌலவி சாஹிபிடமிருந்து இந்த நம்பிக்கையை கேட்டவுடன், என்னை பொறுத்தவரை உங்களுடைய கொள்கைகளிலும் நம்பிக்கைகளிலும் ஆட்சேபனைக்குரிய விஷயம் எதுவும் இல்லை, எனவே இதனை எதிர்த்து வாதிடுவதோ நிராகரிப்பதோ தேவையற்றது என்று கூறினார்கள். அன்னாரை விவாதத்திற்கு அழைத்து வந்தவர்கள், இப்படி செய்தால் நம்முடைய தோல்வியாக கருதப்பட்டு எதிர்த்தரப்பினர் தங்களின் வெற்றி முரசை கொட்டுவார்களே என்று கவலைப்பட்டனர். அதற்கு அன்னார், மௌலவி சாஹிப் அவர்கள் நேர்காண்பித்த கொள்கைகளில் நான் எந்த ஆட்சேபனையையும் காணவில்லை, எனவே இந்த விவாத களத்தில் மௌலவி சாஹிப்பை ஏதோ ஒரு வகையில் சங்கடத்திற்குள்ளாக்க வேண்டும் என்றோ அல்லது அவருக்கு ஏதேனும் பழிச்சொல்லை ஏற்படுத்த வேண்டும் என்றோ நான் கருதவில்லை என்று மிக நேரடியாக கூறிவிட்டார்கள். ஹஸ்ரத் அக்தஸ் அவர்கள் வெற்றி தோல்வி என்ற பெருமையோ அல்லது அவமானமோ எதனை பற்றியும் கவலைப்படாமல் மிகுந்த பணிவுடனும் அடக்கத்துடனும் அங்கிருந்து திரும்பினார்கள். ஹஸ்ரத் அக்தஸ் அலை இஸ்லாம் அவர்கள் இந்நிகழ்வை குறிப்பிட்டு 1868 அல்லது 1869 ஆண்டில் உருது மொழியில் ஒரு விசித்திரமான இல்ஹாம் தமக்கு கிடைத்ததாக எழுதியுள்ளார்கள். அதனை இந்த இடத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். அந்த இல்ஹாமின் முன்னறிவிப்பு என்னவென்றால், மௌலவி அபு சயீத் முகமது ஹுசைன் பட்டால்வி சாஹிப் அவர்கள் இந்த எளியவனுடன் ஒரே பள்ளியில் பயின்ற சக மாணவராக இருந்தாரோ, அவர் புதிய மௌலவியாகி பட்டாலாவுக்கு வந்தபோது பட்டாலாவாசிகள் அவரது கருத்துக்களை பாரமாக உணர்ந்தனர். அப்போது ஒரு நபர் அந்த புகழ்பெற்ற மௌலவியுடன் ஏதேனும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தில் விவாதிக்கும்படி இந்த எளியவனை மிகவும் வற்புறுத்தினார். எனவே அவரது வற்புறுத்தலின் காரணமாக இந்த எளியவன் மாலையில் அந்த நபருடன் சேர்ந்து மதிப்பிற்குரிய மௌலவி சாஹிப் அவர்களின் இடத்திற்கு சென்றேன் மற்றும் மௌலவி சாஹிப்பை
அவரது தந்தையுடன் மசூதியில் சந்தித்தார். பின்னர் இதன் சுருக்கம் என்னவென்றால், இந்த எளியவன் மௌலவி சாஹிப்பின் அப்போதைய உரையை கேட்டு அவருடைய உரையில் ஆட்சேபனைக்குரிய எந்தவொரு அத்துமீறலும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டேன். எனவே அல்லாஹுவின் பொருட்டு விவாதத்தை கைவிட முடிவு செய்யப்பட்டது. அப்போது அல்லாஹ் தன் உத்வேகம் மற்றும் உரையாடல் மூலமாக, இல்ஹாம் மூலமாக இந்த விவாதத்தை கைவிட்டதை குறித்து செய்கை காட்டி, இறைவன் இந்த செயலால் திருப்தியடைந்தான், அவன் உமக்கு மிகுதியான பரக்கத்து வழங்குவான், எதுவரை என்றால் அரசர்கள் உன்னுடைய ஆடைகளிலிருந்து பரக்கத்தை தேடுவார்கள் என்று கூறினான். அதற்கு பிறகு ஆன்மீக காட்சியின் உலகில் குதிரைகளில் சவாரி செய்து கொண்டிருந்த அந்த அரசர்கள் காட்டப்பட்டனர். ஏனெனில் இது முற்றிலும் அல்லாஹ்விற்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் காட்டிய பணிவு மற்றும் தாழ்மையின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. எனவே அந்த முழுமையான நன்மையாளன் இந்த செயலை வெகுமதி இல்லாமல் விட்டுவிட விரும்பவில்லை. ஹஸ்ரத் ஷேக் யாக்கூப் அலி இர்ஃபானி சாஹிப் அவர்கள் இந்த நிகழ்வை தனது ஹயாத்தே அஹ்மத் என்ற நூலில் விவரித்துள்ளார்கள். இதில் ஒரு குறிப்பையும் எழுதியுள்ளார்கள். விவாதங்களின் பொதுவான பாங்கு மற்றும் விவாதம் செய்பவர்களின் நிலையை நன்கு அறிந்தவர்கள் தங்களுக்கு எதிரான தரப்பினர் அல்லது எதிராளியின் உண்மையான பேச்சை ஏற்றுக்கொள்வது மற்றும் பொதுமக்களுக்கு முன்னால் அதை ஒப்புக்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை அறிவார்கள் என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். நான் ஆலிம்களை அவமதிக்கவில்லை, ஆனால் ஆலிம்கள் தங்களின் உயிரை கூட கொடுத்து விடுவார்கள். ஆனால் தங்களின் தவறை ஒப்புக்கொள்வது என்பது ஒருபுறம் இருக்க, மாற்று தரப்பினரின் சரியான மற்றும் நியாயமான பேச்சை ஏற்கும் பழக்கம் அவர்களுக்கு இருப்பதில்லை. இன்று கூட இதே நிலைதான் உள்ளது. ஆனால் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலை முற்றிலும் தூய்மையானதாக மற்றும் அல்லாஹ்வின் திருப்தி ஆகியவற்றின் நிறத்தில் மூழ்கியிருந்தது. முஸ்லிம்களுக்குள் உள்நாட்டு போர் போன்ற சண்டைகள் நடப்பதையோ அல்லது கருத்து வேறுபாடுகள் காரணமாக அங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதையோ அன்னார் இயல்பாகவே விரும்புவதில்லை என்பதும் இதன் மூலம் தெரிய வருகிறது. உண்மை எதுவாக இருந்தாலும் அதை தேடுவதும் உண்மையை உரைப்பதுமே அன்னாரது நோக்கமாக இருந்தது. மேலும் யாரிடம் விவாதம் செய்ய செல்கிறோமோ அவரிடம் எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருக்கிறது பாருங்கள். அவர்கள் வீட்டை சென்றடையும் போது அன்னாரது மனதில் எந்த தயக்கமும் பயமும் இருப்பதில்லை. ஆனால் அன்னாரது வாயிலிருந்து ஒரு உண்மை வெளிப்பட்டதும் மக்கள் என்ன சொல்வார்களோ அல்லது எதிர்த்தரப்பினர் இதை தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதி தங்களை விட மேலானவர்களாக காட்டிக்கொள்வார்களோ என்பதை பற்றியெல்லாம் சற்றும் கவலைப்படாமல் உடனடியாக அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள். எது உண்மையாக இருந்ததோ அதை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி அன்னார் கவலைப்படவில்லை. மேலும் அதன் உண்மைத்தன்மையை அன்னார் சொந்த ஒப்புதல் மூலம் உறுதிப்படுத்தினார்கள். இது இறை தூதர்கள் மற்றும் அவர்களின் சிறப்பான சீடர்களின் வாழ்க்கையை தவிர வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு செயலாகும். மார்க்கத்தின் மீதான தூய்மையான பற்று மற்றும் தனது ஆசைகளை அடக்குவது ஆகிய இத்தகைய தீவிரமான உணர்வு அல்லாஹ்வின் அருளாலேயே கிடைக்க முடியும். பின்னர் இந்த செயல் அங்கீகரிக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் அந்த நேரத்திலேயே வெளிப்பட்டன. மேலும் அல்லாஹ் தன் இல்ஹாம் மூலம் நற்செய்தி வழங்கினான். அன்னாருக்கு அல்லாஹ் திருப்தி அடைதல் என்ற நற்சான்றிதழை அருளினான். மனிதன் இவ்வுலகில் தனது அங்கீகாரமும் வளர வேண்டும் என்றும் மக்கள் தன் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்றும் விரும்புகின்றான். இந்த செயலின் பலனாக அரசர்கள் உன்னுடைய ஆடைகளில் இருந்து பரக்கத்தை தேடுவார்கள் என்று அல்லாஹ் கூறினான். இது பராஹின் அஹ்மதியா நூல் எழுதப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுவது குறித்த எண்ணம் கூட இன்னும் தோன்றாத ஒரு காலகட்டமாகும். ஏனெனில் அப்போது எந்த ஒரு கோரிக்கையையும் வாதத்தையும் அன்னார் வைக்கவில்லை. உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் தனிமையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்களையும் ஏற்கனவே கைவிட்டிருந்தார்கள். எதிர்கால வாழ்க்கையை எப்படி கழிப்பது என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஆழமாக பதியவில்லை என்றாலும் அவர்களது குடும்பத்தினருக்கு இவர் என்ன செய்வார் என்ற கவலை நிச்சயம் இருந்தது. அந்த நேரத்தில் அரசர்கள் உன்னுடைய ஆடைகளிலிருந்து அருளை தேடுவார்கள். அன்னாரிடம் எதுவும் இல்லாத போது இறங்கிய இல்ஹாம் இது. அன்னாரது தந்தை அவர்களும் அப்போது உயிரோடு தான் இருந்தார்கள். உலக மனிதர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். வாழ்க்கையின் இந்த நிலையிலும் மன எழுச்சிகளும் சுயமரியாதை உணர்வுகளும் முழுமையாக வெளிப்படும் வயதின் இப்பகுதியிலும் பிடிவாதமும் பெருமையும் இருக்கும் காலகட்டத்திலும் அன்னார் இவ்வாறு இருந்தார்கள். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் ஹசரத் மிர்சா சாஹிப் ஒரு பிரபலமான மௌலவியுடன் விவாதத்திற்கு செல்கிறார்கள். அவருடைய சொற்பொழிவை கேட்டு அதை சரியானது என கண்டு அதை உறுதிப்படுத்துகிறார்கள். மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணமும் அன்னாருக்கு வரவில்லை. மேலும் அந்த நபரின் பொதுவான எதிர்ப்பு அவர்களது சில கோட்பாடுகளின் காரணமாகவே ஏற்பட்டுள்ளது. நான் அவருடைய கூற்றை ஆதரிக்கிறேன் என்பதை குறித்தும் அன்னார் கவலைப்படவில்லை.
எனக்கு எதிராகவும் ஒரு பெரும் அவதூறு புயல் உருவாகலாம் என்றும் நினைக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் ஹனஃபிகளுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது. எந்த ஒரு அஹ்லே ஹதீஸின் ஆதரவையும் பெறுவது என்பது பெரும் ஆபத்துகளை விலைக்கு வாங்குவது போன்றதாகும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஹசரத் மிர்சா சாஹிப் மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப்பை ஆதரிக்கிறார்கள். அவர்கள் விவாதத்திற்காகவே அழைக்கப்பட்டிருந்த அந்த சமயத்தில்தான் மௌலவி அபு சயீத் சாஹிப்பின் அறிவுத்திறன் அன்னாரை அமைதியாக்க போதுமானதாக இருக்கும் என்றும், இங்கு அவர் அன்னாரை அமைதிப்படுத்தி விடுவார் என்று நினைப்பதும் வெறும் முட்டாள்தனமும் மாயையும் தான். இந்த மாயை எப்போது வேண்டுமானாலும் ஏற்பட்டிருக்கலாம். அதற்கு பிறகும் நடந்த நிகழ்வுகள் மௌலவி முகமது ஹுசைன் சாஹிபுடன் நேருக்கு நேராகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ விவாதங்கள் நடத்தப்படாமல் இருந்திருந்தால் மற்றும் அந்த ஆபத்தான போட்டியில் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்கு முன்னால் இந்த எண்ணமே வந்திருக்காது. இந்த நேரத்தில் அன்னார் அதன் தாக்கத்தின் கீழ் வந்துவிட்டார்கள் என்று எண்ண வேண்டாம். ஏனெனில் அதற்கு பிறகு அன்னார் மௌலவி முகமது ஹுசைன் சாஹிப்பை பலமுறை சவாலுக்கு அழைத்தார்கள் என்பதையும், நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள், எதை சரியாக செய்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள் என்பதையும் வரலாறு நிரூபிக்கின்றது. மேலும் அவர்கள் எழுதுகிறார்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு நொடி கூட அவருடைய அறிவுத்திறனுக்கோ அல்லது தாக்கத்திற்கோ அஞ்சியதில்லை. இந்த சம்பவங்களை யாராலும் மறுக்க முடியாது. எனவே இத்தகைய சூழ்நிலையில் இந்த எண்ணம் வெறும் அறியாமையே ஆகும். மாறாக இதன் பின்னணியில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. அதுதான் மார்க்க விஷயத்தில் இருந்த உள தூய்மை. எனவே அந்த நேரத்தில் அன்னார் மௌலவி முகமது ஹுசைன் பட்டால்வியின் கூற்றை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது மார்க்க நேர்மையின் காரணமாகவே ஆகும். ஏனெனில் அதற்கு பிறகு அன்னார் அவர்களுக்கு பலமுறை சவால்களையும் விடுத்தார்கள், அவர்களுக்கு அழைப்பும் விடுத்தார்கள், நேர்வழிக்கு வரும்படி அவர்களுக்கு போதனையும் செய்தார்கள். மௌலவி முகமது ஹுசைன் பட்டால்விக்கு எழுதிய கடிதத்தில் அன்னார் அவருக்கு உண்மை தூது செய்தியை சேர்த்தார்கள். ஆனால் இறைவனால் நியமிக்கப்பட்ட மிக உயர்ந்த பதவியில் இருந்த போதிலும் தன்னை குறித்து பணிவு மற்றும் அடக்கத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தி பின்வருமாறு எழுதுகிறார்கள். மதிப்பிற்குரிய என் சகோதரர் மௌலவி சாஹிப் அவர்களே, இறைவனின் சாந்தி உங்கள் மீது நிலவட்டும். உங்களுடைய அன்பான கடிதம் கிடைத்தது. இந்த எளியவனுக்கு இருக்கும் ஒரு பெரிய கவலை என்னவென்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்பதும் அக்கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. எது எப்படியாயினும் இந்த எளியவனுக்கு இருக்கும் ஒரு பெரிய கவலை என்னவென்றால், என்னுடைய உடல்நிலை அடிக்கடி திடீரென மிகவும் நலிவடைந்து விடுகின்றது. மரணம் என் கண்முன்னே நிற்பது போல் தோன்றுகின்றது. மேலும் சில அறிகுறிகள் இரவும் பகலும் தொடர்கின்றன. இன்னும் அதிகமாக பேசினால் அல்லது விவாதித்தால் அந்த நோய் மீண்டும் தீவிரமடைகின்றது. நான் இன்னும் அதிகமாக கவலைப்பட்டால் அதே தீவிரமான நிலைதான் ஏற்படுகின்றது. உங்களுடைய முந்தைய கடிதம் கிடைத்தது. அதில் மௌலவி அப்துல் ஜப்பார் சாஹிபும் சேர்ந்து எழுதியது போல் தோன்றியது. அதாவது நீங்கள் இருவரும் சேர்ந்தே அக்கடிதத்தை எழுதியுள்ளீர்கள். எனவே அதற்கு பதிலாக இந்த தொனியில் எழுதப்பட்டுள்ளது. இந்த எளியவன் நோயின் பிடியில் முற்றிலும் பலவீனமடைந்து வருகிறேன். தற்போது நோய் மிகவும் தீவிரமாக உள்ளது. இந்த நேரத்தில் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ விவாதங்களை தொடங்குவதற்கு எனக்கு ஏது ஆற்றல்? என்னிடம் அந்த வலிமை இல்லை. இறைவனின் பேரருளால் எழுதிய இந்த 3 புத்தகங்களான ஃபத்ஹே இஸ்லாம், தௌசீஹே மராம் மற்றும் இசாலாய அவ்ஹாம் ஆகியவை எழுதப்பட்டுவிட்டன. அவைகளும் எப்படி எழுதப்பட்டனவென்றால், பெரும்பாலான நேரங்களில் மற்றொரு நபர் இந்த எளியவனின் உரையை எழுதினார். என் சொந்த கையால் எழுதுவதற்கு மிக குறைந்த வாய்ப்பே கிடைத்தது. அதை திருத்தி சரியாக எழுதுவதற்கு கூட போதிய அவகாசம் கிடைக்கவில்லை. ஹதீஸின் உங்களுடைய அறிவு மிகவும் பரந்தது. மௌலவி சாஹிப் அவர்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். தான் 3 நூட்களை எழுதிவிட்டதாகவும் அவர்களது ஹதீஸ் பற்றிய ஞானம் பரந்தது என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இந்த எளியவன் ஒரு பாமரனும் அறியாதவனுமாவேன். தன்னைத்தானே பாமரன் என்றும் அறிவற்றவன் என்றும் அழைத்து கொண்டார்கள். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அல்-இஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு வழிபாட்டையோ அல்லது ஆன்மீக பயிற்சியையோ பெருமையாக கூறவில்லை. மாறாக தனது மிக உயர்ந்த பணிவை காட்டுகின்றார்கள். அவர்களிடம் கல்வியும் இல்லை, தகுதியும் இல்லை. சுருக்கமாக கூறின் அவர்களிடம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹுவின் தரப்பிலிருந்து வந்த ஒரு கட்டளை உறுதியானதாகவும் தெளிவானதாகவும் இருந்தது. இந்த எளிய மனிதர் அதனை போய் சேர்த்தார். மற்றபடி ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் விருப்பத்தையும் புரிதலையும் பொறுத்தது. அன்னார் மிகுந்த பணிவோடு அவர்களுக்கும் தப்லீக் செய்தார்கள். ஹசரத் முன்ஷி அஹமது ஜான் சாஹிப் அவர்களுக்கு ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் எழுதிய ஒரு கடிதமும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதிலும் அவர்களின் பணிவும் அடக்கமும் வெளிப்படுகின்றது.
எழுதுகிறார்கள், தங்களின் அன்பான கடிதம் வந்து சேர்ந்தது. இறைவனின் கருணைகளுக்கு இந்த எளிய அடியான் எவ்வாறு நன்றி செலுத்த முடியும்? என் போன்ற தகுதியற்ற ஒருவனுக்காக உள்ளத்தில் அன்பின் இடமளித்த நண்பர்களுக்கு நான் நன்றியுடையவனாவேன். அவர்களின் இருப்பு எனக்கு கண்ணியத்தையும் பெருமையையும் அளிக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வைத்திருக்கட்டும். உங்களுடைய ஆன்மீக மற்றும் உலகளாவிய நோக்கங்களுக்கு பொருத்தமான நற்கூலியை வழங்கட்டும். இந்த எளிய அடியான் மிகவும் பலவீனமானவனும் தகுதியற்றவனுமாவான். மேலும் கருணையாளனாகிய இறைவனின் எல்லையற்ற அருட்கொடையும் கருணையும் தான் இந்த தகுதியற்றவன் மீது அவனது தகுதியை விட அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கின்றது. மலையைப் போல அவனது அருட்கொடைகள் பொழிந்து கொண்டிருக்கின்றன. குற்றங்களுக்கு மேல் குற்றங்கள் நடந்தாலும் அவன் மன்னித்து அருள் புரிகின்றான். அநீதிகளுக்கு பிறகும் அவன் அன்பையும் வெகுமதிகளையும் வழங்குகின்றான். உண்மையில் அவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆவான். அவனுடைய இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த என்னிடம் ஏது மொழி? இந்த எளிய அடியான் மிகவும் தாழ்ந்தவனும் வறியவனுமாவான். அவன் என்னை மண்ணிலிருந்து எடுத்து உயர்த்தினான். இறைவன் என்னை பூமியில் விழுந்து கிடக்க கண்டு தகுதியற்ற என்னை உயர்த்தி எனது குறைகளை மறைத்தான். எனது பலவீனத்தை பார்த்து எனக்கு ஆற்றலை தந்தான். எனது அறியாமையை கண்டு எனக்கு அறிவை வழங்கினான். இறைவன் எனக்கு வழங்கிய அந்த அறிவெல்லாம் அவனுடைய அருட்கொடையாகும். தற்போதைய நிலையில் அவனுடைய அருட்கொடைகளை என்னால் எண்ணி மாளாது. அவனது அருட்கொடைகளில் ஒன்றுதான் உங்களை போன்ற மூத்த சகோதரர்களின் உள்ளங்களில் இந்த எளிய அடியான் மீது அன்பை ஏற்படுத்தியதாகும். அவனது இந்த அருட்கொடைகளை தவிர வேறு எதனுடன் இதற்கு தொடர்பு இருக்க முடியும்? அவன் இந்த அன்பை மேலும் வளரச் செய்யட்டும். இப்போது எனது ஜமாத்துடன் இணைந்துள்ள அனைவர் மீதும் அவன் அருள் புரியட்டும். இறைவன் அவர்களுக்கு மேலும் உயர்வை தருவான். ஹஸ்ரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்களின் இக்கடிதத்தை பிரசுரிக்கும் போது ஒரு குறிப்பில் எழுதுகிறார்கள், இந்த கடிதத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் இறைவன்பால் இருந்த பேரன்பும் அவனது மகத்துவத்தின் ஆதிக்கமும் தெளிவாக தெரிகிறது. மேலும் அவர்களின் பணிவு, எளிமை மற்றும் அடக்கத்தின் உச்சமும் இதில் வெளிப்படுகின்றது. இத்தகைய அருட்கொடைகளுக்காக அவர்களின் ஆன்மா எப்போதும் நன்றியுணர்வோடு துடித்து கொண்டிருந்தது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மசீஹுக்கு நிகரானவர் என்று வாதிட்ட போது மௌலவி முகமது ஹுசைன் பட்டால்வி சாஹிப் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தொடங்கினார்கள். மேலும் மிகவும் அகந்தையான முறையில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக நாகரிகமற்ற வார்த்தைகளையும் பட்டங்களையும் பயன்படுத்தி கடிதம் எழுத தொடங்கினார். தனது இஷாத்து சுன்னா என்ற இதழிலும் பண்பாடற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதோடு இது ஒரு குழப்பமாகும் என்று அறிவிப்பு செய்தார். மேலும் நான் இந்த இயக்கத்தை சிதறடித்து விடுவேன் என்றும் நான் இவர்களை எப்படி வானத்திற்கு உயர்த்தினேனோ வீழ்த்தி விடுவேன் என்றும் பிரகடனம் செய்தார். அதாவது பராஹினே அஹ்மதியா என்ற நூலுக்கு எழுதிய இவரது பாராட்டுரையை சுட்டிக்காட்டி, எவ்வாறு நான் விண்ணில் உயர்த்தினேனோ அதே போன்று இப்போது இவர்களை பூமியில் வீழ்த்துவேன் என்று அகங்காரத்துடன் கூறினார். மௌலவி சாஹிப் பராஹினே அஹ்மதியா என்ற நூல் மூலம் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தானே வானத்தில் உயர்த்தியதாக கருதினார். எனவேதான் நான் அவர்களை வானத்தில் உயர்த்தினேன், இப்போது நானே கீழே வீழ்த்துவேன் என்று கூறினார். ஆனால் இந்த அனைத்து அநாகரிகமான மற்றும் அகந்தையான பேச்சுக்களுக்கும் கடிதங்களுக்கும் பதிலாக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய சகிப்புத்தன்மை, மென்மை, பணிவு மற்றும் அடக்கம் ஆகியவை மசீஹ் நாசிரியின் மென்மையையும் மிஞ்சிவிட்டது. மௌலவி சாஹிப் அவர்களின் பெயருக்கு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய ஒரு கடிதம் இங்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அதில் அவருடைய தவறான வார்த்தைகளுக்கும் அகந்தைக்கும் மாறாக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் இரக்கமும் நலம் நாடுவதும் பணிவும் தாழ்மையும் ஒரு பொங்கும் கடலாக காணப்படுகின்றது என்பது இதன் மூலம் வெளிப்படுகின்றது. எனவே மதிப்பிற்குரிய மௌலவி சாஹிப் அவர்கள் அவர்களுக்கு முகவரியிட்டு எழுதும்போது, உங்களின் அருட்கொடையான கடிதம் கிடைத்தது. இந்த எளியவன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்டுள்ளான் என்பதை அந்த உன்னத இறைவனே நன்கு அறிவான். மேலும் எங்கு பொதுமக்களிடையே குழப்பம் ஏற்படும் என்ற அச்சம் இருக்கிறதோ அதுவரை முழுமையான, உறுதியான மற்றும் தெளிவான முறையில் இந்த எளியவனால் அது வெளிப்படுத்தப்படுவதில்லை. ஆனால் இதிலும் இறைவனின் ஏதேனும் ஒரு ஞானம் இருக்கவே செய்யும். இந்த மசீஹின் இறங்குதல் என்ற விவகாரத்தில் எவருக்கு இஸ்லாத்தின் உண்மையான சாராம்சமும் மைய கருத்தும் விளங்கியுள்ளதோ அவருக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு முஸ்லிம் என்ற முறையில் இதன் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். உங்களுக்கு எதிர்ப்பாக எழுத உணர்வூட்டப்பட்டுள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்று நான் கூறும்போது நீங்கள் ஒரு முஸ்லிம் என்ற முறையில் என்னை ஆதரித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்களோ எனக்கு எதிராக பேசத் தொடங்கிவிட்டீர்கள் என்பதாகும்.
கூறுகிறார்கள், தாங்கள் எனக்கு எதிரான எழுத்துக்களை எழுத தூண்டப்பட்டுள்ளது. உங்களின் எண்ணம் இதில் நன்மையாக இருக்கலாம். ஒருவேளை நல்லெண்ணத்துடனேயே நீங்கள் இதை செய்திருக்கலாம். நீங்கள் அவசரப்படுவதை குறித்து எனக்கு முறையீடு இருந்தாலும், அதாவது நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். மேலும் இந்த நடத்தை உங்களின் முன்னிலையிலும் சரி, இல்லாத போதும் சரி, விவரிக்கப்படக்கூடியதே ஆகும். ஆனால் உங்களின் எண்ணத்தை குறித்து நான் நல்லெண்ணமே கொண்டுள்ளேன். இருப்பினும் நான் உங்கள் மீது நல்லெண்ணம் வைத்துள்ளேன். தற்போதைய சூழ்நிலையில் உள்ள பெரும்பாலான உலமாக்கள் என் மீது கோபம் கொள்ளாமல் இருந்தால், சில ஆன்மீக முயற்சிகள் மற்றும் பணிகளின் அடிப்படையில் நான் மௌலவி நசீர் ஹுசைன் சாஹிப் அவர்களை விடவும் உங்களை சிறந்தவராக கருதுகிறேன். நான் உங்களிடம் இத்தகைய புகார்களை கூறினாலும் உங்களின் அகத்தூய்மையின் காரணமாக உங்களிடம் எனக்கு அன்பு இருக்கின்றது. எனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் இதுதான் எனது விதி என்று நான் நினைத்துக் கொள்வேன். எனக்கு வெற்றியிலோ அல்லது தோல்வியிலோ எந்த தொடர்பும் இல்லை. மாறாக அடிமைத்தனத்திலும் கீழ்ப்படிதலிலும் மட்டுமே எனக்கு தொடர்பு இருக்கின்றது. நான் எதனை சாதிக்கிறேன் என்பதில் எனக்கு அக்கறை இல்லை. மாறாக நான் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேனா இல்லையா என்பதில்தான் அக்கறை இருக்கின்றது. இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான், நான் அவனுக்கு கீழ்ப்படிந்து இதனை செய்ய வேண்டும். இதில் நான் என்ன வாதத்தை முன்வைக்கின்றேன் என்று இதன் பின்னணியில் நன்மைக்கான எண்ணம் மட்டுமே இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனால் என் கருத்துப்படி நீங்கள் முதலில் என்னுடன் கலந்துரையாடி எனது 3 புத்தகங்களான ஃபத்ஹே இஸ்லாம், தௌசீஹே மராம் மற்றும் இசாலாயே அவ்ஹாம் ஆகியவற்றை படித்து பார்த்துவிட்டு அதன் பிறகு ஏதேனும் எழுதினால் அது நன்றாக இருக்கும். இதனால் எனக்கு எந்த துயரமும் வருத்தமும் இல்லை. ஏனென்றால் உங்களை போன்ற ஒரு நண்பர் மாற்று கருத்து கொண்டுள்ளார் ஏனென்றால் எதிர்ப்பு, வருத்தம் கூட சத்தியத்தின் பக்கமே இருக்கும். நீங்கள் ஒருவேளை சத்தியத்திற்காகவே போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் முதலில் எனது புத்தகங்களை படியுங்கள். இப்போது உங்களை சந்திப்பதற்கான ஆரோக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது. உங்களால் முடியும் என்றால் என்னை சந்திக்க வாருங்கள். நீங்கள் பட்டாலாவுக்கு வாருங்கள். நான் மிகவும் பலவீனமாகவும் நோயுற்றவனாகவும் இருக்கின்றேன். எந்த அளவுக்கு என்றால் என்னால் நின்று கொண்டு கூட தொழுகை செய்ய முடியவில்லை. இருப்பினும் எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களிடம் வந்து சேர்வேன். என்னால் பயணம் செய்ய முடியும் என்ற அளவுக்கு ஆரோக்கியம் உள்ளது. ஆனால் தலைவலியும் தலை சுற்றலும் எனக்கு பெரும் உபாதையாக இருக்கின்றன. எது எப்படியாயினும் நான் வந்து சேர்வேன் என்று எழுதினார்கள். பின்னர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மௌலவி முகமது ஹுசைன் பட்டால்வி அவர்களின் பெயருக்கு எழுதிய மற்றொரு கடிதத்தில் எழுதுகிறார்கள், நீங்கள் கோபப்படாமல் இருந்தால் நீங்கள் மௌலவி ஹக்கீம் நூருதீன் சாஹிப் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கடுமை இருந்தது. ஹக்கீம் மௌலவி நூருதீன் சாஹிப் அவர்கள் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அதில் அவர்கள் மிகவும் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார்கள். அல்லாஹ் என்றும் பணிவையும் தாழ்மையையும் விரும்புகின்றான். மேலும் உலமாக்களின் நற்பண்புகள் தங்களின் மற்றும் சகோதரர்களை விட மிக உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும். நற்பண்புகள் மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும். மார்க்கத்தின் ஆதரவு மற்றும் நேசத்திற்காக இரவும் பகலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வனைத்து நமது செயல்பாடுகள், அசைவுகள் மற்றும் அமைதிகள் அனைத்தும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைவது மட்டுமே நமது ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். என் கருத்துப்படி அனைத்து நற்பண்புகளையும் அடைவதில் எவரொருவர் இறைவனுக்காக பணிவையும் தாழ்மையையும் அடக்கத்தையும் கடைபிடிக்கிறாரோ மற்றும் பெருமைக்கு எதிரான ஒவ்வொரு சுய தாழ்மையையும் வெளிப்படுத்துகிறாரோ அவரை போன்ற ஒருவரை படைப்புகளின் வேறு எந்த துறையும் விரும்புவதில்லை, அவனையும் அது விரும்புவதில்லை. ஒருமுறை ஒரு கடுமையான மார்க்கப்பற்றில்லாத ஹிந்துவுடன் இந்த எளியவனுக்கு உரையாடல் ஏற்பட்டது என்று எனக்கு நினைவிருக்கின்றது. அவர் எல்லையற்ற முறையில் மார்க்கத்தை இழிவுபடுத்தும் சொற்களை பயன்படுத்தினார். மார்க்கத்தின் மீதான பற்றின் காரணமாக இந்த எளியவன் அவருக்கு கடுமையாக பதிலளித்தான். அதாவது, அவர்களிடம் கடுமை காட்டுங்கள் என்று நான் அவ்வாறு செய்தேன். ஆனால் அவர் ஒரு தனிநபரை இலக்காக கொண்டு கடுமையான சொற்களை பயன்படுத்தியதால் எனக்கு ஒரு இல்ஹாம் இறங்கியது. உமது பேச்சில் கடுமை இருக்கின்றது, ஆனால் மென்மை தேவை, மென்மையை கடைபிடியும். நான் அதற்கு பதிலளித்திருந்த போதிலும் அல்லாஹ் எனக்கு மென்மையை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டான். நாம் நீதியோடு சிந்தித்து பார்த்தால் நாம் யார்? நமது அறிவுதான் என்ன? ஒரு சிட்டுக்குருவி கடலில் தனது அலகை நுழைத்தால், அதாவது அழகால் குத்தினால், அதனால் கடலில் என்ன குறைந்து விட போகிறது? கடலில் இருந்து ஒரு சிட்டுக்குருவி தண்ணீர் குடித்தாலோ அல்லது தன் அழகால் தண்ணீரை எடுத்தாலோ அதனால் என்ன குறைந்துவிடும்? எனவே நாம் உண்மையில் எத்தகைய எளியவர்களாக இருக்கிறோமோ அவ்வாறே இருப்பதே நமக்கு நல்லது. நாம் மண்ணாகவே இருப்போம். ஏனெனில் நமது சாதாரண நிலை பெருமையையும் அகந்தையையும் விரும்புவதில்லை.
எனில் நாம் ஏன் பெருமை கொள்ள வேண்டும்? அல்லாஹுவை கோபப்படுத்துவதை விட, நமக்கு இத்தகைய கௌரவத்தை விட அவமானம் ஏற்படுவதே மேலானது. அதன் மூலம் நாம் அவனது தண்டனைக்குள்ளாகாமல் இருக்க முடியும். அல்லாஹுவை கோபப்படுத்துவதை விட நமக்கு அவமானம் ஏற்படுவதே சிறந்தது. எனவே அன்னாரது ஒவ்வொரு சொல்லும் செயலும் பணிவின் வெளிப்பாடாக நிறைந்திருந்தது. ஒரே ஒரு தேடல் மட்டுமே இருந்தது, அது அல்லாஹுவின் திருப்தியை பெறுவது மட்டுமே. அவனது செய்தியை உலகிற்கு சென்றடையச் செய்வதும் அவனது ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதுமே ஆகும். அன்னார் மீண்டும் மீண்டும் பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். ஏனெனில் இதில்தான் உங்களுக்கு நன்மையுள்ளது. மேலும் இதுவே உங்களுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ் நமக்கு பணிவின் வழிகளை பின்பற்றுவதற்கான பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.